இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து இடி ரைடு சார். ஆகாஷ் பாஸ்கரன் யார் சார்? ஆகாஷ் பாஸ்கரன் யார் அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய உறவினர். ஏன்னா அவர் வந்து திருச்சியை சேர்ந்த ஒரு இளைஞர். அதுக்கப்புறம் அவர் சமீபத்தில் திருமணம் பண்ணார். கவின்கேர் ரங்கநாதன் தொழிலதிபர், அவருடைய மகளை வந்து அவர் கல்யாணம் பண்ணார். இப்போ கவின்கேர் ரங்கநாதனுடைய மனைவி யார் அப்படின்னா கருணாநிதியுடைய மகன் மூகா முத்துடைய மகளை தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் கல்யாணம் பண்ண பொண்ணு மூகா முத்துடைய பேத்தி. அப்போ கருணாநிதி குடும்பத்துக்கு அவர் வேண்டியவர். அது மட்டும் இல்லை, அந்த உதயநிதியுடைய க்ளோஸ் சர்க்கிளில் ஆகாஷ் பாஸ்கரன் ஒருத்தர். இவருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தீஷ்னு ஒருத்தர் இருக்கார், அவரும் உதயநிதியுடைய நெருக்கமான நண்பர்கள். ஸோ இப்போ என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, இந்த டாஸ்மாகில் வந்து ஒரு 1000 கோடி முறைகேடு நடந்ததாக அமலாக்கத்துறை வந்து சமீபத்தில் அறிவித்தாங்கல்ல, அந்த டாஸ்மாகில் இருந்து முறைகேடாக சம்பாதிச்ச 1000 கோடியை ரத்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் மூலமாக சினிமாவில் முதலீடு பண்ணியிருக்காங்கங்கிறது அமலாக்கத்துறையுடைய குற்றச்சாட்டு. ஸோ அந்த அடிப்படையில் இவங்க 2 பேரையுமே அமலாக்கத்துறை வந்து தேடுறாங்க. இவங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் அப்ஸ்காண்ட் ஆகியிருக்காங்க. இதுதான் உண்மை. இவர்கள் இருவர் தவிர இன்னொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் சிக்க போகிறார். அவர் யார் அப்படின்னா அருண் விஸ்வான்னு பேர். அவர் வந்து சிவகார்த்திகேயனுடைய நண்பர் என்று சொல்லப்படுகிறார். இன்னொரு பக்கம் திரையுலகில் சொல்லுவாங்க சிவகார்த்திகேயனுடைய பினாமியே அவர் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் மாவீரன்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனுடைய தயாரிப்பாளர் அவர் தான். இப்போ விக்ரமை வச்சு படம் எடுக்கிறதா ஒரு அறிவிப்பு வந்தது. அதெல்லாம் சித்தார்த்தை வச்சு 3BHKன்னு ஒரு படத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ இவர் யார், இவருடைய பின்னணி என்ன அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்பு ஜெயா டிவியில் ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடியூசராக சில 1000 சம்பளத்துக்கு வேலை பார்த்த ஒரு நபர் தான். அந்த சேனலில் இருக்கிற தொடர்பை வச்சு அப்படியே ஒரு பெரிய இடத்தை நோக்கி நகர்ந்து இந்த ரத்தீஷுடைய பணம் எல்லாமே இவர் மூலமாகவும் தமிழ் சினிமாவில் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கு இவரும் இடியுடைய விசாரணை வலயத்துக்குள்ளே வரப்போகிறதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சிவகார்த்திகேயன் எங்கே போனாலும் இவர் இருப்பார். சிவகார்த்திகேயனுக்கு வேண்டப்பட்ட பல்வேறு முதலீடுகள் இவர் மூலமாக நடந்ததாகலாம் ஒரு தகவல் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா விரைவில் இவரும் அந்த லிஸ்ட்டில் வருவார் அப்படிங்கிறது தான் திரையுலகில் உலவுகிற செய்தியாக இருக்குது. சார், அந்த ஆகாஷ் பாஸ்கரன்றவர் வந்து தொடர்ந்து பெரிய படங்கள் தான் தயாரிச்சுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட படங்கள் இனிமேல் டேக்கப் ஆகுமா சார்? இல்லை, இப்போ இட்லி கடை படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. நம்ம நேற்று நாங்கள் எங்கள் வீடியோவில் சொன்ன மாதிரி தனுஷ் வந்து அதை எடிட்டிங்கே அவர் லாக் பண்ணிட்டாரு. அடுத்த RR போன்ற வேலைகள் தான் பாக்கி இருக்குது. கிட்டத்தட்ட காப்பி ரெடியாக ஒரு நிலைமையில் அது இருக்குது. பராசக்தி படத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக படப்பிடிப்பு நடக்கலை இந்த பிரச்சனை காரணமாக. இந்த இடி வந்து செந்தில் பாலாஜி அப்படின்ட்டு ஒரு பெரிய ரைடு விட்டதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான பண வரத்து நின்று போய் இலங்கையில் படப்பிடிப்பு நடத்தும் போது அங்கே நடந்த படப்பிடிப்புக்கான பணத்தை இவங்களால் செட்டில் பண்ண முடியாத சூழல்லாம் ஏற்பட்டு இப்போ அந்த படம் வந்து முடங்கி கிடக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பு நடிப்பில் இப்போ சமீபத்தில் தொடங்கப்பட்ட சிம்பு 49 அந்த பார்க்கிங் டைரக்டருடைய இயக்கத்தில் சிம்பு நடிக்கிறதா ஒரு படம். அதுக்கப்புறம் இந்த ஆகாஷ் பாஸ்கரனே அதர்வா வச்சு இதய முரளின்னு ஒரு படம் இயக்குனார். இவர் வந்து விக்னேஸ்வரனுடைய உதவியாளர் இவர். ஸோ அதனால் இந்த 4 ப்ராஜெக்டுகளுக்கும் ஒரு சிக்கல் இருக்குது. என்னென்னா இடி வந்து இதை அட்டாச் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் ரசிகர்கள் வந்து பெருசாக எதிர்பார்க்குற ஒரு படம் வந்து சிம்பு படம் தான். அதுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? இல்லை, அதுதான். ஏன்னா இடி எப்பயுமே என்ன பண்ணுன்னா, இப்போ ஒருத்தர விசாரணை வேலையத்துக்கு கொண்டு வருது, இவங்க சம்பாதிச்ச பணமெல்லாம் முறைகேடாக சம்பாதிச்ச பணம் அப்படிங்கிறது அவர்களுக்கு உறுதியாக ஆதாரங்களுடன் அவர்களுக்கு தெரிய வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த பணத்தை என்ன பண்ணீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க. இப்போ இந்த வழக்கை விட்டுருங்க, வேறு ஏதோ ஒரு வழக்கில் ஒருத்தர் வந்து முறைகேடாக சம்பாதிச்ச பணத்தை நான் இந்த பில்டிங் வாங்கியிருக்கேன் என்ன, அல்லது நான் இதில் முதலீடு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை எல்லாமே அவங்க வந்து முடக்கிடுவாங்க. இது வழக்கமாக நடக்கிறது தான். இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் விஷயத்தில் அப்படி ஏதாவது ஒரு முறைகேடு நடந்து அந்த பணம்லாம் எங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் என்ன சொல்லுவார், இட்லி கடை எடுத்திருக்கேன், பராசக்தி எடுத்திருக்கேன், சிம்பு படம் எடுத்திருக்கேன், இவருக்கு இவ்வளவு கொடுத்தேன் அவ்வளவு கொடுத்தேன்னு ஒரு கணக்கை சொல்ல போகிறாரு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படங்களையும் இடி வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த படம் எப்படி சிக்கல் இல்லாமல் எப்போ வரும் அப்படின்னா, ஆகாஷ் பாஸ்கரன் என்ன கேட்டிங்கன்னா, நான் எந்த முறைகேடிலும் ஈடுபடலை, நான் எந்த சட்டவிரோதமான பணத்தை வந்து நான் முதலீடு பண்ணலை அப்படின்னு தன்னை நிரூபிக்கும் பட்சம் இதை வந்து கோர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார், எனக்கு சின்ன சந்தேகம் சார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ STR 49 வந்து அவர் தான் பண்ணுறாரு இல்லையா?
சப்போஸ் இந்த படம் அவர் பண்ணல அப்படின்னாக்கா வேற யாராவது பண்ணுவாங்களா சார், டேக்கப் ஆகுமா சார்? இல்லை அதுதான், அதை என்ன மாதிரியான டேர்ம்ஸில் அந்த படம் இருக்குல்ல, இப்போ ஒரு அக்ரிமெண்ட்டாக அந்த நிறுவனத்துக்கும் சிம்புக்கும் இருக்குது, அந்த டைரக்டருக்கும் அந்த நிறுவனத்துக்கும் இருக்குங்கும்போது இடி வந்து அதை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் எப்படி அந்த ப்ராஜெக்டை நீங்கள் வேற ஒருத்தர்கிட்ட கொடுக்க முடியும்? எல்லாத்துக்கும் மேலே இப்போ நீங்களோ நானோ அந்த படத்தை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு வந்து முன் வருவோமா? ஐயோ இடியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, நம்ம போய் அதில் கை வச்சோம்னா நம்மளும் மாட்டிக்குவோன்னு தான் நினைப்போம். அப்போ இந்த அச்சமும் தயக்கமும் பயமும் மற்ற தயாரிப்பாளர்களுக்கு இருக்கும்ல. அதனால பார்த்தீங்கன்னா இந்த படத்தை மற்றவர்கள் டேக் ஆஃப் பண்ணுவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து என்ன சொல்கிறாரா, நான் வந்து எந்த அட்வான்ஸும் அவங்கக்கிட்ட வாங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாங்க. பட் ஆனால் இப்போ இடி தரப்பிலிருந்து வருகிற செய்தி என்னன்னா, சிம்புவுக்கே 15 கோடி ரூபாய் இவங்க அட்வான்ஸ் கொடுத்ததா இவங்கள்ட்ட நாங்கள் ஆதாரங்களை கைப்பற்றி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மற்றவர்கள் இந்த படத்தை டேக் ஓவர் பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு தான். ஓகே சார். சார் இப்போ பராசக்தி அப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமா சார்? ஆகாது, அதுதான் உண்மை. இப்போ உள்ள நிலவரப்படி பராசக்தி படத்தையும் அமலாக்கத்துறை முடக்குவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் மற்ற படங்களை விட, இப்போ இட்லி கடையை விட சிம்பு படத்தை விட பராசக்தி கூடுதல் சிக்கலுக்கு உள்ளாகி இருக்குன்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னா, சிவகார்த்திகேயன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த படத்துக்கான சம்பளத்தை வாங்காமல் தன்னுடைய வீட்டை டான் பிக்சர் சார்பாக, அதை முக்கியமாக அந்த ரத்தீஷ் என்ற நபர் அந்த சம்பளத்துக்கு பதிலாக சிவகார்த்திகேயனுக்கு வீடு கட்டி தருவதாக வந்து அவரோட ஒரு டேர்ம்ஸ் போட்டிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் குடியிருக்கிற அந்த வீட்டிலிருந்து அவர் வேறொரு வீட்டுக்கு தற்காலிகமாக இடப்பெயர்ச்சி நடத்தியிருக்காரு. அவர் குடியிருந்த வீட்டை இடிச்சிட்டு இவங்க ஒரு 70 கோடியில் வந்து அவருக்கு வீடு கட்டி தர்றதா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ சிவகார்த்திகேயனுடைய நிலைமை வந்து இன்னும் சிக்கலுக்குள்ளாகி இருக்கு. அப்போ அது வந்து அந்த படம் வருவதற்கு இன்னும் பிரச்சனை அதிகம். தக் லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா பரபரப்பாக கமல், எஸ்டிஆர் எல்லாமே சேர்ந்து ஆடியோவில் இதெல்லாம் ப்ரெஸ் மீட்லாம் பயங்கரமாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த படம் எப்படி சார் வந்திருக்கு? இல்லை, இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மக்களிடமும் அதுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. முக்கியமாக இப்போ சமீபத்தில் வந்து அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெய்லருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த படத்தின் மீது மக்களுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. படத்துக்கும் வந்து ஒரு ஹைப்பு கிரியேட் ஆகியிருக்கு. அதனால் நிச்சயமாக அந்த படம் வணிக ரீதியில் ஒரு பெரிய வெற்றி அடையும் நினைக்கிறேன். நாம் நினைப்பதை விட கமல்ஹாசன் நம்புகிறார். அதனால தான் ஒவ்வொரு மாநிலமாக இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. வெளிநாடுகளுக்கும் போய் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்லாம் கமல் தரப்பில் வந்து திட்டம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நிச்சயமாக அதை கலெக்ட் பண்ணணும்னு நம்ம நம்பலாம். சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டிஆருக்கு பார்த்தீங்கன்னாக்கா த்ரிஷா ஜோடியாக இருப்பாங்கன்னு நினச்சாக்கா கமலுக்கு வந்து ரொமான்ஸ் காட்சிலாம் நிறையா இருக்குது. இது ரசிகர்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்காது சார்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஒரு படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு, அதில் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிட்டான் அப்படின்னா அவனுக்கு அந்த படம் பிடிச்சிரும். அவனுக்கு அதில் ஏதாவது விரும்பாத விஷயங்கள் இருந்துச்சுன்னா அவனால் கனெக்ட் ஆக முடியாது. அது அந்த படத்துக்கு சிக்கலாகும். அதனால் இப்போ த்ரிஷா ஒருவேளை கமலுக்கு ஜோடியாக இருக்கலாம், அல்லது கமலுக்கு ஜோடி போன்று இந்த ப்ரோமோக்களில் நம்மளை நம்ப வச்சுருக்கலாம், மிஸ்லீட் பண்ணியிருக்கலாம். அது நமக்கு தெரியாது. அதனால் அந்த படம் பார்த்தா தானே தெரியும். அதே என்னன்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து மக்களுக்கு நம்புகிற மாதிரி அதை பண்ணியிருக்காங்கங்கிறது தான் முக்கியம். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.